வெல்கம் டு மார்வல் ஐஷோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்வல்லே ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல்னு அழைக்கப்படுற 10 வகையான மெட்டல்ஸ் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த 10 வகையான மெட்டல்ஸ் என்னென்ன, இது யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸாக டாப் 10 லிஸ்ட்லேருந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். மார்வல் யூனிவர்ஸில் சூப்பர் ஹீரோக்கள் மற்றும் சூப்பர் வில்லன்களுக்கு 3 விஷயம் காமனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றல்கள், சக்திகள் மற்றும் உலோகங்கள்னு சொல்லியிருக்காங்க. உலோகங்கள் மெட்டல்ஸை கையில் வச்சுருக்க மாட்டாங்க, ஆயுதத்தை தான் கையில் வச்சுருப்பாங்க. அந்த ஆயுதம் வந்து எந்த மெட்டலை செஞ்சதுங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஆற்றல்கள், சக்திகள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக இந்த வீடியோ போட்டே இருப்போம். கொஞ்சம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு இந்த மெட்டல்ஸு, இந்த ஆயுதம் வந்து எந்த மெட்டலில் செஞ்சுருக்குங்கிறது இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 10வது பிடிச்சிருக்க மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பனேடியம். இந்த கார்பனேடியம் பார்த்திங்கன்னா இது பனிப்பூரின் சோவியத்களால் கண்டுபிடிக்க மெட்டல்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட முக்கியமான குறிக்கோள்னு பார்த்திங்கன்னா அடமாண்டியம் உருவாக்குறது இவங்களோட முக்கியமான குறிக்கோள். ஆனால் இதுக்கு பதிலாக கார்பனேட்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கார்பனேட்டம் பார்த்திங்கன்னா அடமாண்டியம் பண்புகளை கொண்டதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் ஸ்ட்ராங் அண்ட் லெஸ் டியூரபிள்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இது ஈஸி அண்ட் சீப்புன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க இந்த மெட்டலு. இதோட முக்கிய குறைபாடுன்னு பார்த்திங்கன்னா கதிரியக்கத்தன்மை கொண்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது கதிரியக்கத்தின் விளைவை நடுநிலையாக்கிறதுக்காக கார்பனேடியம் சின்தசைசர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மெட்டல் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா டெட்பூல், கட்டானாக்களில் பார்க்கலாம். அப்புறம் நம்ம டாக்டர் ஆக்டோபஸ் டென்டக்கிள் கூட இந்த மெட்டலில் தான் உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மார்வல் டேட்டாபேஸ்லேயும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 9வது பிடிச்சிருக்க மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேலக்டிக் கிளேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு மெட்டல் கிடையாது, சில்வர் சல்ஃபர் உடம்புக்குள்ளே இருக்கிற ஒரு மெட்டல் தான் இது சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இவரோட சர்ஃப் போர்ட்லேருந்து கூட இந்த மெட்டலை வந்து இந்த கேலக்டிக் கிளேஸை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சில்வர் சல்ஃபருக்கு கேலக்டஸால் இந்த கேலக்டிக் கிளேஸ் வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஒரு அறியப்படாத ஒரு வெள்ளி பொருள்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இவருக்கு இந்த யூனிவர்ஸை தரக்கூடிய பல ரிஸ்கான சூழ்நிலையை இந்த கேலக்டிக் கிளேஸ் வந்து தடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து பவர் காஸ்மிக் அதிகரிக்கிறது கூட இந்த கேலக்டிக் கிளேஸ் வந்து இவருக்கு உறுதுணையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவர்கிட்ட கேலக்டிக் கிளேஸ் கிராண்டிங்னு இன்னொரு பவர் கூட இருக்குது. அதுவும் நம்ம கேலக்டஸ் தான் இவருக்கு கொடுத்துருக்குறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அந்த கேலக்டிக் கிளேஸ் கிராண்டிங் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அண்ட் சூப்பர் ஹியூமன் என்டியூரன்ஸ் வந்து இவருக்கு அன்லிமிட்டடாக வழங்குறதுனால நம்ம மார்வல் யூனிவர்ஸில் கூட இவர் ரொம்பவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்கிறாரு. அதை நீங்கள் மூவிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 8வது பிடிச்சிருக்கிற மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா காவோரைட்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த காவோரைட்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இது வந்து இந்த மெட்டல் பார்த்திங்கன்னா ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்ட மெட்டல்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா நாசாவில் நம்ம கேரல் டான்வர்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இது சொல்லியிருக்கிறாங்க. மெட்டல் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்தது மற்றும் இதோட சிறந்த ஆற்றலை காட்டுதுன்னு இது சொல்லியிருக்கிறாங்க. இதோட சரியான ஆற்றல் மூலத்திற்கு வெளிப்படும் போது இது பல்வேறு நோக்கங்களாக பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா விண்கலன்களை இயக்குறாங்க பார்த்திங்களா, ஸ்பேஸ்ஷிப்பு, அந்த ஸ்பேஸ்ஷிப்பு இயக்கிறது கூட இந்த மெட்டல் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஈர்ப்பு எதிர்ப்பு அமைப்புகளை உருவாக்கவும் இந்த மெட்டல் பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரூவின் கியூரேட் கிறிஸ்டல் கன்று ஒரு சக்தி வாய்ந்த கன் இருக்குது. அந்த கன்னை உருவாக்குறது கூட இந்த மெட்டல் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு மார்வல் டேட்டாபேஸ்லையும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 7வது பிடிச்சிருக்கிற மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேனோமீனியம் சொல்லியிருக்காங்க. இந்த நேனோமீனியம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் உளவுத்துறைக்கு MI13க்கு சொந்தமான இந்த நேனோமீனியம் இது மிகவும் சக்தி வாய்ந்த மெட்டல்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மேஜிக் யூஸருக்கு எதிராக இந்த மெட்டல் செயல்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இந்த மெட்டலை வச்சு ஒரு கேடயத்தையே உருவாக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேடயம் பார்த்திங்கன்னா மார்வல் டேட்டாபேஸ்லேயும் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வைப்ரேனியம் அளவுக்கு ஸ்ட்ராங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வைப்ரேனியம் அளவுக்கு டியூரபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது வைப்ரேனியம் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதோட டியூரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பார்த்திங்கன்னா இந்த நேனோமீனியம் கேப்டன் மிட்லாண்டியன் சீலில் கூட இந்த நேனோமீனியம் வச்சு தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம லிஸ்ட்டில் 6வது பிடிச்சிருக்க மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேனியம். இந்த வைப்ரேனியத்தை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த வைப்ரேனியம் பார்த்திங்கன்னா நம்ம மார்வல் யூனிவர்ஸ்லேயே ரொம்பவும் பிரபலம்னு சொல்லியிருக்கிறாங்க.
இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன். இந்த வைப்ரேனியம் பார்த்தீங்கன்னா சுமார் 1,00,00,000 ஆண்டுகளுக்கு முன் இந்த வைப்ரேனியம் பார்த்தீங்கன்னா பூமியில் வந்து வக்காண்டாவில் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மெட்டலை பயன்படுத்தி பல முன்னேற்றங்களே உருவாக்கியிருக்காங்க வக்காண்டன்ஸ். இந்த வைப்ரேனியம் செயல் பார்த்தீங்கன்னா பெரும் சக்தியை உறிஞ்சி வெளியிடும் இயக்க ஆற்றலை உறிஞ்சி சேமிக்க மற்றும் வெளியேற்றும் திறனை கொண்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் நம்ம அவெஞ்சர்ஸ் படத்தை பார்த்துருப்பீங்க. அவெஞ்சர்ஸ் படத்துலேயே தோருக்கும் கேப்டன் அமெரிக்காவுக்கும் சண்டை வரும். அந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா நமக்கு தோர் பார்த்தீங்கன்னா சுற்றியில் கொண்டு போய் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஷீல்டில் அடிப்பார். அப்போ அது உள்வாங்கி டக்குன்னு அப்படியே அதே வேகத்தில் வெளியிடும் பார்த்தீங்களா, தோர் போய் உழுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த செகண்டுக்கு உறிஞ்சி டக்குன்னு வெளியே விடும். அந்தளவுக்கு இது பவர்ஃபுல்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை யூஸ் பண்ணவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம கேப்டன் அமெரிக்கா யூஸ் பண்ணிக்கிறாரு, அப்புறம் பிளாக் பேந்தர் யூஸ் பண்ணிக்கிறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேமோ சப்மரைனர் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க மார்வல் டேட்டா பேஸ்லையும். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 5வது பிடிச்சிருக்க மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடமண்டைன். இந்த அடமண்டைன் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒலிம்பிக் மெட்டல்னு சொல்லிக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஹெர்குலிஸின் மேஸில் இந்த மெட்டலை பார்க்கலாம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா காடஸ் ஆஃப் மெட்டல்னு தான் சொல்கிறாங்க. அடமண்டைன் பண்புகள்னு பார்த்தீங்கன்னா வைங்களே ஹைலி என்டியூரன்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்ராயர் திஸ் மெட்டல்னு சொல்லியிருக்கிறாங்க மார்வல் டேட்டா பேஸ்லேயே. அது மட்டும் இல்லை, இது சக்தி வாய்ந்த ஆற்றல்களை இது ஈஸியாக மேனிப்புலேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதாவது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சக்தியான வெடிப்பு வருதுன்னீங்களே, இது ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இதுக்கிட்ட சைக்கிக் அட்டாக்கு மேனிப்புலேட்டும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தடவை தோர் பார்த்தீங்கன்னா மியால்னியரை பயன்படுத்தி ஹெர்குலிஸின் மேஸில் தாக்கியிருக்கிறாரு. அப்போ அடமெண்ட்டோட டியூரபிள் தாறுமாறாக இருந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதோட குண்டு வெடிப்பு மேஸில் தான் தாங்கி கொண்டதால் இது அவ்வளோ பவர்ஃபுல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம லிஸ்ட்டில் 4வது பிடிச்சிருக்க மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியம். இந்த மிஸ்டீரியம் பார்த்தீங்கன்னா அடமெண்டியத்தை போலவே லாங்குவிட்டியாக இருக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இது வலுவான மேக்னெட் அண்டு மேஜிக் டிஃபென்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் எலக்ட்ரிக் பைப்புன்னு சொல்கிறாங்க. இது அதிக ஹீட் ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபீனிக்ஸ் இல்லமான ஒயிட் ஹார்ட் ரூமில் தான் இந்த மெட்டலை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மிஸ்டீரியம் பயன்படுத்தி ஒயிட் ஹார்ட் ரூம்குள்ளேயும் போக முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 3வது பிடிச்சிருக்க மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா உரு மெட்டல். இந்த உரு மெட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம கேலக்சிலேயே ரொம்பவும் பழைய மெட்டல்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஓல்டு மெட்டல்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஓல்டு மெட்டல் பார்த்தீங்கன்னா நம்ம இது எங்கே உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நெடுவெளியில் தான் ஃபஸ்ட்டு இதை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த உருவின் பண்போட பார்த்தீங்களா ஹை என்டியூரன்ஸ் அண்ட் ஹை மேஜிக் ஸ்டோரு அண்ட் ஹைலி டியூரபிள்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மெட்டல் யூஸ் பண்ணுறவரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா இது யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மெட்டலை யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க, ஒருத்தர் தானே யூஸ் பண்ணியிருக்காரு, அது தோருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், அப்புறம் எதுக்கு சொல்கிற அப்படிங்க சொல்ல வரீங்க. இல்லை, அவர் ஒருத்தர் தான் யூஸ் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா அவர் தவிர இன்னொருத்தரும் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? உண்மையாக தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். அவரை தவிர இன்னொருத்தரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது யார்? அயன்மேன் தான். நீங்கள் கேட்பீங்க, அயன்மேன் நம்ம தோர் ஒரு மெட்டலை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு கேட்பீங்க. ஒரு மெட்டலை பயன்படுத்தி அயன் டெஸ்ட்ராயர்னு சொல்லி ஒரு ஆர்மரை க்ரியேட் பண்ணியிருக்காரு. நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற இந்த ஆர்மரை இவரே தான் க்ரியேட் பண்ணியிருக்கிறார். அயன் டெஸ்ட்ராயருக்கு இன்னொரு பேர் கூட இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன பேர் பார்த்தீங்கன்னா த காட் கில்லர் டெஸ்ட்ராயர்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெட்டலில் காட் கில்லர் டெஸ்ட்ராயர்னு சொல்லி இந்த ஒரு மெட்டல் இந்த ஆர்மரை காமிக்ஸில் தான் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது மூவிஸில் இன்னும் எடுத்துகிட்டு வரல. நம்ம லிஸ்ட்டில் 2வது பிடிச்சிருக்க மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடமேண்டியம். இந்த அடமேண்டியம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுதம்னு சொல்கிறதுக்கு முன்னால் இது ஒரு எஃகு கலவைன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட அழியாததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா வைப்ரேனியத்தை விட அடர்த்தின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஹோல் போடுவதற்கு வைப்ரேனியம் விட அதிகமாக செயல்திறனை காட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அடமேண்டியம் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு இவங்க இந்த உலகத்தில் யாருக்கிட்டையுமே அவ்வளோ பணமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா ஹைலி காஸ்ட்டுன்னு ஒரே இதாக சொல்லிட்டாங்க. மேலும் இதை உருவாக்குவதை பற்றி பலருக்கு தெரியாதுன்னு மார்வல் டேட்டாபேஸ்லேயே தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த அடமேண்டியம் பார்த்தீங்கன்னா கேலக்சிலேயே எப்போவும் அழியாத மெட்டல்னு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது அவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க இந்த மெட்டல். இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் மார்வல் டேட்டாபேஸ்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இதை காமிக்ஸில் இது தெளிவாக கொடுத்துருக்காங்களாங்கிறது நல்லா படித்து பார்த்துட்டு நான் வீடியோவை மேக் பண்ணுறேன். லிஸ்ட்டில் ஃபஸ்ட் எடுத்து பிடிச்சிருக்கிற மெட்டல் எதுன்னு பார்த்தீங்கன்னா டார்கோனைட். இந்த டார்கோனைட் பார்த்தீங்கன்னா
இது யாருக்குமே தெரியலேன்னு தான் சொல்லப்போனால் இந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா மார்வல் டேட்டாபேஸ்லேயே கம்மியாக தான் இந்த மெட்டலை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்கோனைட் பார்த்தீங்கன்னா இந்த டார்கோனைட் வந்து ஃபஸ்ட் எடுத்து எதுக்காக நான் இதை கொடுத்துருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா இது வந்து அடமெண்ட்டி தீவே அழிக்கிற அளவுக்கு வந்து இது ஹார்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மெட்டல். அதனால தான் நான் இதை வந்து ஃபஸ்ட் இடத்துல நான் போட்டுக்கிறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த டார்கோனைட் வந்து நம்ம தேனோஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு தியரி தான் ஓடுது. ஆனால் அது அஃபீஷியலாக இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஒரு தியரி ஓடுதுன்னா இந்த டார்கோனைட் மெட்டல் பார்த்தீங்கன்னா 26th செஞ்சுரியோட ஆரம்ப காலகட்டத்தோட மெட்டல் தான் இது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தேனோஸ் பார்த்தீங்கன்னா என்கேமில் இந்த ஆர்மர் ஸ்வாடோட வருவார் பார்த்தீங்களா, அந்த ஸ்வாடு இந்த ஆர்மரில் தான் க்ரியேட் பண்ணதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மெட்டல் தான் க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்போவும் இது சொல்லப்போனால் இது வந்து ஒரு கெஸ்ஸுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது இப்போ வரைக்கும் யாருமே அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை. மேபி கன்ஃபார்ம் பண்ணால் நான் இதை வந்து உங்களுக்கு வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்வல்லையே டாப் 10 லிஸ்ட்டு மெட்டல்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தாச்சு. இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மார்வல் ஐக்யூவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.